ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல் ஆட மாட்டார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. யார் ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா என்டிடிவின்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ரோஹித் சர்மா ஆட மாட்டார் சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி டிவி வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஆடுவார்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா பிசிசி கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இதுமாதிரியா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஆகிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னா இவர் எதனா ஒன்று காரணம் சொல்லி வெளியே உட்கார வச்சுட்டு அகைன் ரோஹித் சர்மா உள்ளே எடுத்துன்னு வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானாக இருக்கும்னு சில பேர் நினச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு இன்ஸ்டாவில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் குறைய ஆரம்பிச்சிடும் மும்பைக்கு. ஸோ பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மிஸ் பண்ணார். அதுக்கடுத்து இப்போ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஆப்கானிஸ்தான் மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் அவர் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சூர்யா பாண்டியன் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஐபிஎல் ஆடினா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் உக்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா T20 ஆடினா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பை, see you next video.